ஃபார்வர்ட் ஜூன் 2023ல தமிழ் டப்புல அமேசான் பிரைம்ல வெளிவந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. இந்த படம் ஏற்கனவே 2023 வெளிவந்துச்சு. இப்போ தமிழ் டப்புல அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோட கதையை பார்த்துடலாம். இந்த பூமி அப்படிங்கிற ஒரு உலகம் ஒன்று இருக்கு. அந்த உலகத்துல அரசன் ஆகிட்டா இந்த பூமியே கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த அளவுக்கு சக்தி அவங்களுக்கு வந்துடும். இப்போ அந்த இடத்துக்கு அரசனாகிறதுக்குண்டான போட்டிகள் நடக்குது. இந்த போட்டியில எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அதுல ஹீரோ கலந்துக்கிறாங்க, வில்லன் கூட்டமும் கலந்துக்குது. இப்போ அந்த போட்டியில் நிறைய டாஸ்க்லாம் வைக்கிறாங்க. இந்த டாஸ்கையெல்லாம் எதிர்கொண்டு நம்ம ஹீரோ எப்படி அந்த உலகத்துக்கு அரசனாகிறாங்க, அப்படி அரசனாகும் போது என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய உடனே. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்துடைய ஹீரோடைய ஆக்டிங் தான் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் வேற லெவலில் இருக்குது. ஏன்னா சைனீஸ் படம் சொல்லாதேனும் சும்மா ரியாலிட்டியாக தத்துருவமாக ஃபைட் சீக்வன்ஸில் எடுத்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வென்ச்சர் உலகத்தையே நமக்கு காமிச்சிருக்காங்க. சும்மா செம்மையாக இருக்கு. அந்த உலகத்தில் அந்த நெருப்பு வந்து போகும் அப்படின்ட்டு ஒவ்வொரு டாஸ்க்காக வைப்பாங்க. அந்த போட்டியில் ஒவ்வொரு டாஸ்க்காக வைப்பாங்க. அந்த டாஸ்க்லாம் பார்க்கும்போது அடுத்தது என்னென்ன நடக்கும் அப்படின்ட்டு நம்மளை வந்து அப்படியே பிரமிக்க வச்சிருக்கு. குறிப்பாக அந்த நெருப்பு பந்தை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் புனித உலகத்துக்கு போயிடுவாங்க. அப்படி புனித உலகத்தில் சூழாயுதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆயுதம் இருக்கும். அதை எடுக்கணும்ப்பா, அதை எடுத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் இருக்கும். இதை எடுக்கிறதுக்காக எல்லாம் போராடுவாங்க. வெளில ஒரு பக்கம் இல்லையில அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அப்படின்ட்டு சேட் பண்ணி போயிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஹீரோ முயற்சி பண்ணுவாது. இப்படி டாஸ்க்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவும் செம்மையாக நம்ம ஒரு விஷுவல் ட்ரீட்டாக கொடுத்துருப்பாங்க. அது விஎஃப்எக்ஸ் சொல்கிறோம் அல்டிமேட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது. படத்துக்கு என்ன தேவை கொடுத்துருக்காங்க. சினிமாவில் சும்மா கலர்ஃபுல்லாக சும்மா தெரிவிக்க விட்டுருக்காங்க சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சினிமாவில் கொடுத்துருக்காங்க. படம் செகண்ட் ஹாஃப்ல இன்னும் ஸ்பீடு இருக்குது. ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. அது செகண்ட் ஹாஃப்லாம் யாரா இந்த உலகத்துக்கு யாரா போவா, வில்லனும் ஒரு இடத்துல வருவான், ஹீரோ ஒரு இடத்துல வருவான், அடிச்சுக்குவாங்க. இப்படி ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு டர்னிங்கு அப்படின்ட்டு கடைசியாக கிளைமேக்ஸில் ஒன்று வந்து விட்டுருவாங்க. கிளைமேக்ஸ் சூப்பரான கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தாவே எனக்கு பெருசாக மைனஸ் எதுவுமே படலை. செகண்ட் ஹாஃபில் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஓவர் டோஸ் அந்த ஃபைட் சீன்ஸில் வந்துருச்சோம் அப்படின்னு தான் நமக்கு கொஞ்சம் அப்படியே மைண்டு தருது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. தமிழ் டபுள் வாய்ஸ் ஓரளவு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அழுத்தமான தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பண்ணால் கண்டிப்பாக ஃபேமிலியோட படத்தை ஆரம்பிச்சது எதுவுமே இல்லை. முதல்ல படம் சூப்பராக சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு ஒருத்தர் தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் உங்களை வந்து உங்களுக்கு கவி பாருங்கள்.